பதில் தருவேன் என்று சொன்னி நீர் பதில் தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு
பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நம்முடைய சத்ரு நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். உங்களை தொடுறதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்காம, நமக்கு தீங்கு செய்கிறதற்கு சத்ருவுக்கு அனுமதி கொடுக்காம, நம்மை தொடுகிறதுக்கு சத்ருக்கு அனுமதி கொடுக்காம நம்மளை எவ்வளோ அற்புதமாக நேசித்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் கடிந்து விடுகிறார். நீ அவனை தொடாத, நீ தீமை செய்யறதுக்கு நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீ தீமை செய்யாமல் இரு. எப்படி ஆண்டவர் காற்றுக்கும் கடலுக்கும் காற்றே அமைதலாயிரு, கடலே அமைதலாயிரு, காற்றை இறையாதே என்று சொல்லி அதை அதட்டின அதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய புயல்களையும் சத்துருக்களையும் கர்த்தர் அப்படி அதட்டி வைத்ததுனால தான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆனாலும் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் பேசுகிறார். என்னை தொடாமல் இருக்கும்படி என் சத்துருக்களை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். என்னுடைய சத்ரு என்னுடைய பயமாக இருக்கலாம், என் சத்ரு சில பலவீனமாக இருக்கலாம், என் சத்ரு ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதட்டி வைத்திருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தீங்கு செய்யாத, நீ தீங்கு செய்கிறதுக்கு நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு தீங்கு செய்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நீ அவனை தொடுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு நம்முடைய சத்ருவை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி மட்டும்தான் இருக்குது என்கிற நிலையில நாம் கடந்து போகலாம். நம்முடைய சத்ரு நம்மளை சூழ்ந்து வளைந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நம்முடைய சத்ரு நம்மை வளைந்து கொண்டு மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி மட்டும்தான் இருக்கு. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தா மரணம் தான், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தா குழி, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தா ஆபத்து என்று நாம் இருக்கும்போது நம்மளை எவ்வளோ அற்புதமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் அப்படி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி மையப்படுத்த விரும்புறீங்க? என் அடுத்த நொடி மரணமாக இருக்கும்போது, என் அடுத்த ஸ்டெப்பு மரணமாக இருக்கும்போது, அடுத்த அடி மரணமாக இருக்கும்போது கர்த்தர் எவ்வளவாய் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்ரு நம்மை மேற்கொண்டு மகிழ விடாமல் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எதிராளியாகிய சத்ருவாக தாவீதை பாவித்து கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று பின்தொடர்ந்து வந்த சவுலின் நிமித்தம் தாவீது சொல்கிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது, ஆனால் நான் ஜீவனோட இருக்கிறேன்னா அதுக்கு கர்த்தர் தான் காரணம். ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தர் தான் காரணம், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தர் தான் காரணம். சத்ரு என்னை வளைந்து கொள்ளும் போதும் கர்த்தர் என்னை தப்பு வைத்தார். ரொம்ப வித்தியாசமான விதத்துல ஆண்டவர் என்னை தப்பு வைத்தார். அற்புதமான விதத்துல கர்த்தர் என்னை தப்பு வைத்தார். கர்த்தர் மாத்திரம் குறுக்கிடலை அப்படின்னா, என் விஷயத்துல கர்த்தர் மாத்திரம் குறுக்கிடலை, கர்த்தர் மாத்திரம் என் விஷயத்துல வந்து என்னை தாங்கலைன்னா நான் மடிந்து போயிருப்பேன். ஆண்டவர் நம்மை தப்பு வைத்தார். தாவீது ஒரு இடத்துக்கு பேரு சேலா மோலிஹோத் என்று பெயரிடுகிறார்.
நேரோ எஸ்கேப் என்று சொல்வார்கள். ரொம்ப இக்கட்டான நிலையில கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்பதுதான் அதற்கு பொருள். ஒரு முறை தாவீதை சவுல் பின்தொடர்ந்து வந்து தன்னிடத்தில் இருக்கிற சேவர்களை 2ஆக பிரித்து தாவீதை சுற்றி அப்படியே வளைஞ்சிட்டாங்க. ரொம்ப நாள் தப்பி 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 ஓடி போன அந்த தாவீது இப்ப சவுலின் படை அவனை சுற்றிலுமாக வளைந்து கொண்டது. தாவீது நினைச்சுப்பார், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் என்ன ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணேன்னு சொன்ன அந்த தரிசனம் எல்லாம் முடிஞ்சிச்சு, உன்னை நான் உயர்த்துவேன்னு சொன்ன கர்த்தருடைய பெரிய திட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப என் சத்துரு என்னை வளைந்துட்டான், மரணம்தான் என்று இருக்கும்போது அங்க சவுலுக்கு ஒரு செய்தி வருது. நம்முடைய தேசத்தை பெலிஸ்திய தேசம் வந்து யுத்தம் பண்ண வர்றாங்க அப்படின்னு செய்தியை கேட்டவுடனே தாவீதை வளைந்து கொண்டிருக்க சத்ருவெல்லாம் திரும்பி போய் அதோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கர்த்தர் எப்படிலாம் தப்பு வைக்கிறாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்கி தான் நம்ம தப்பு வைக்கணும், அப்படி இல்லை. ஒரு சின்ன செய்தி கூட நம்மை தப்பு வைக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப வித்தியாசமான விதத்தில் நம்மை தப்பு வைப்பார். தாவீது நினைச்சிருந்தது அவ்வளவுதான் முடிந்தது, கர்த்தருக்கு நான் இல்லை, என் கதை முடிந்தது என்று யோசிக்கும் போது ஒரு சின்ன செய்தி சவுலுக்கு வருது. நம்முடைய தேசத்துல பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வராங்கன்னு கேட்டவுடனே இப்ப நான் தாவீதை பின்தொடர்றது என் வேலை இல்லை, தேசத்தை காப்பாற்றணும்னு சொல்லி சவுல் ராஜா தாவீதை தொடர்றதை விட்டுட்டு பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ண போயிட்டாரு. அதனால அன்னைக்கு தாவீதை தப்பு வைத்தார். இப்படிதான் கர்த்தர் பலமுறை நம்மை தப்பு வைத்துக்கார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, எவ்வளோ அற்புதமா கர்த்தர் நம்மை தப்பு வைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தப்பு வைத்தேன், உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏற்கனவே உன்னை தப்பு வைத்தேன், அதே போல உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தப்பு வைப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லி நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, என் குடும்பத்தை தப்பு வைக்கிறீரே, என் குடும்பத்தை ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறீர். சில சத்துரு தொடர்ந்து வரும்போது குடும்பத்தினை தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே. சில தீமை எங்களை மேற்கொள்ள வரும்போது எங்களை தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே. சில தீமைகள் எங்களை வளைந்து எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களை நீர் தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பு வைத்து நடத்துகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு தோல்வி இல்லை, எங்களுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எங்களோடு உண்டு, எங்களுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானுடைய தலையை துண்டித்து விட்டு பின்பு பேதுருவோட தலையும் துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அந்த ராஜா சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தான். 4ஆம் காவல்ல உள்ள வைத்திருந்தான், சிறைச்சாலையின் உள்ளறையில வைத்திருந்தான். ஆனா கர்த்தருடைய தூதன் பாருங்க, 4 காவல் இருக்கிற அந்த சிறைச்சாலை அறைகளை திறந்து விட்டு ராத்திரி நேரத்துல அவனை காவல் பண்ணி வைத்திருந்த அதிகாரிகளுடைய கண்களை குருடாக்கி பேதுருவை ஈஸியா வெளியே கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்க கூடாது, ரொம்ப ஆழமான ஆபத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நீங்க யோசிக்கூடாது. கர்த்தரை நம்பின உங்களுக்கு ஆண்டவர் ஈஸியா தூக்கிட்டு வந்துடுவார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஆண்டவர் என்னை ஈஸியா என்னை தப்பு வச்சிருவார். உட்காவலறையில 4ஆம் காவலறையில நாளைக்கு பேதுருவை கொலை செய்யணும்னு தீர்மானித்திருந்த அந்த அதிகாரியுடைய கண்களை குருடாக்கி ராத்திரி தூதன் வந்து 1ஆம் காவலரை திறந்து 2 திறந்து 3 திறந்து 4 திறந்து பேதுருவை அப்படியே ஈஸியா கொண்டு வந்து விட்டார். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீணா போகல. ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கிறத நிறுத்தாம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். நம்ம வேண்டதில் கேட்கிற ஒருத்தர் மேல இருக்கிறார், நம்ம தப்பு வைக்கிற ஒருத்தர் மேல இருக்கிறார். நம்மளை ஈஸியா நம்மை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஆபத்துல இருந்தாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாரு.
கர்த்தர் ஈஸியா அந்த சூழல்ல இருந்து தப்பு வைத்திருவார். ஹalleluya. கொஞ்சம் பேருக்காகிலும் அநேக பேருக்காகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹalleluya. யோசிக்க கூடாது, என் ஆபத்துலேருந்து என்னை தூக்குறதுக்கு 1000 பேர் இருந்தால் தான் போகணும். அப்படி அல்ல, கர்த்தருக்கு ஒரு ஆள் இருந்தாலும் போதும், ஒரு ஆள் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு போதும், அவரை நம்மை தப்பு வைத்திருவார். ஹalleluya. நமக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்துவிடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்துவிடும். அதிசயம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது
என்னால் வெற்றி வெற்றியே. ஹalleluya. எனக்கு வெற்றி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போகிறதில்லை. எதனால? என் பலத்தினால அப்படி அல்ல. என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்கு கர்த்தர் ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும், நான் கர்த்தரோடு இருக்கணும், அவருடைய கிருபையை நான் பற்றி கொண்டு இருக்கணும், கர்த்தரோடு இசைந்து அவரோட ஒரே ஆவியா இருக்கணும், கர்த்தருடைய வழிநடத்தல கண்டறிந்து நான் நடக்க வேண்டும். அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறது கர்த்தர் நம்மோட உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வெற்றி சிறக்க ரொம்ப போதுமானவராக இருக்கிறார். எனக்கு தோல்வி இல்லை, நான் தோற்று போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவுல கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. அதனால நான் என் அனுகூலம் பண்ணுகிறவர்களை நான் நம்புறதை காட்டிலும் என் பட்சத்தில் இருக்கிற கர்த்தரை நான் நம்புறேன். ஹalleluya. பட்சத்தில் இருக்கிற கர்த்தரை நம்புறேன். தாவீது பாருங்க எவ்வளவு ஆண்டவரை நம்பி இருக்கிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள், தாவீதுக்கு நிறைய உதவி செய்கிற கூட்டம் இருந்தாலும் அவர்கள் நடுவுல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் அவரை அதிகமா நம்புறேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் உங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு எப்போதுமே உதவி செய்கிறதுக்கு ஒருவர் இருப்பாரன்னா அவர் நம்முடைய தேவன் மட்டுமே. ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. மரணமன் கூரெங்கே பாதாள
ரொம்ப கடுமையாக அவரிடத்திலிருந்து வேலை வாங்கி அவர் கொடுக்க வேண்டிய அதற்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்காம ஏமாற்றி கொண்டிருந்த அந்த எகிப்தியர் கர்த்தர் அற்புதத்தை செய்து அந்த எகிப்தியரிடத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலட்சியப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நீங்கள் யோசிக்கலாம், நான் ரொம்ப ஏமாறுற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு வர வேண்டிய நிறையா காரியங்கள் வராமல் நான் ஏமாற்றப்படுகிறத நான் உணர்றேன். அப்படி நீங்கள் ஒருவேளை இங்கே இருப்பீர்களால் உங்களை ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். நம்பி இருக்கிற கர்த்தர் உங்களை ஏமாற்ற விட மாட்டார். ரொம்ப நாள் வேலை வாங்கி அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்காம அடிமைத்தனத்தை வைத்திருந்த எகிப்தியரிடத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை புறப்பட பண்ணின போது அவர்களுக்கு வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கும்படி வெள்ளியும் பொன்னையும் எகிப்தியர் அள்ளி கொடுத்து இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து தப்பிவிட பண்ணினார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்மை புறப்பட பண்ணுவார், நம்மை தப்புவிப்பா. நம்முடைய உழைப்புக்கு தகுந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய பிள்ளையை சத்துரு ஏமாற்ற விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை சத்துரு ஏமாற்ற விட மாட்டார். ஹல்லேலூயா. சத்துருவின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடக்கண்ணீர்
கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவர் பயந்தவர்கள் மேல் உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவர் பயந்தவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை காக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் எவ்விடத்திலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சகல கிரியைகளும் அவரை பணிந்து அவரை தொழுது கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாமும் அவரை தொழுது கொள்ள, உண்மையாய் தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துவோம். ஆண்டிருக்கப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. இந்த கால வேளையிலே எங்களோடு இடைப்பட்டவரே உமக்கு நன்றி. உங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றி. ஜெபமுனோம். நீங்கள் காலையிலே வந்திருக்க யாவருக்கான ஜெபமுனோம். பலவிதமான பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள் உண்டு, பலவிதமான கஷ்டங்கள் உண்டு, பொருளாதார பிரச்சனை, எல்லா வியாதிகளும் பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பிசாசு போகிற எல்லாருக்கும் கருத்து விடுதாக்கி ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒரு மனப்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
இடாவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றுமாய் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் விடுதலை தாங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா, இறங்கும் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். செய்கிற தொழிலை ஆசிரியங்க, கையின் பிரயாசங்களை ஆசிரியங்க, கையின் பிரயாசங்களை ஆசிரியங்கப்பா. எல்லா பிசாசின் போராட்டம் விடுதலை தாங்க, வியாதின் கட்டுகளை அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஜாமனும் படித்த பிள்ளைகள் காலேஜுக்கு போகணும். அடுத்து ஒரு சிலர் காலேஜ் நேற்று கூட தம்பி சொன்ன காலேஜில் சீட் கிடைக்கணும்னு சொல்லி, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும். அது அடுத்த வகுப்பு போகிற பிள்ளைகளுக்கு கத்திர ஆசீர்வதிக்க முடியாது. ஊக்கமாக ஜெபமனப்பா, தேவன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அடுத்த வகுப்பு போகிற பிள்ளைகள் ஆசிரியங்க, காலேஜில் சீட் கிடைக்காத பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்க உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லையே. என் தேவன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவன் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அந்த காலையில் கத்துதாமே நம்மோடு பேச முடியாது. கையில் வச்சு ஆண்டு மையப்படுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி.